ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சிக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சிக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை கோவையில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. வணக்கம் வரதராஜன் அவர்களே. கோவையிலே இந்திரா காந்தி அணு உலை மையத்தினுடைய அறிவியல் வல்லுநராக பணியாற்றிவிட்டு இப்போது ஓய்வு பெற்றிருக்கும் திரு வரதராஜன் அவர்களுக்கு அனுபவ நிகழ்ச்சியின் சார்பாக நான் வரவேற்கின்றேன். இந்த அனுபவ நிகழ்ச்சியிலே அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். எத்தனையோ மூத்த குடியினருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டாலும் அணு உலையிலே வேலை செய்து அதிலிருந்து வெளிவந்தவர்களுடைய அனுபவம்ன்றது மிக அரிதானது. ஆகவே இப்போது வரதராஜன் அவர்களை கேட்கிறோம். இத்தனை நாடுகள் அணு உலை சார்ந்த சோதனை மையத்தில் இருந்திருக்கீங்க, அணு கதிர் இயக்கத்திலேயே வேலை செஞ்சிருக்கீங்க. எல்லாரும் சொல்ல போனா அந்த ரேடியேஷன் வரும், எல்லாருக்கும் சீக்கிரமா உயிர் போயிடும், அவங்களுக்கு உயிருக்கே ஆபத்து, அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வரும்னு சொன்னாங்க. நீங்க 35 ஆண்டுகள் அந்த கதிர் இயக்கத்திலேயே வேலை செஞ்சுட்டு வெளியில வந்திருக்கீங்க. அதனுடைய இது சேஃப்டி பத்தி சொல்லுங்க. இப்போதைக்கு எத்தனை பேர் வேலை செய்யறாங்களே, இப்போ சாதாரண மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா ரேடியேஷன்ல வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு பிற்காலத்துல ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும். ரேடியேஷன்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்ப எக்ஸ்ரேல ஒர்க் பண்ணவங்க கூட பயமுறுத்துறாங்க. எக்ஸ்ரேல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் பிற்காலத்துல பெரிய இது நீங்க 71 வயசு ஆச்சுன்றீங்க. இது நீங்க ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். 35 ஆண்டுகள் கதிர் வைக்கிறது போது பெரியதாக ஒன்னும் உடல்நிலையில மாற்றம் ஏற்படல. அதைத்தான் கேட்கிறேன் நான். 35 ஆண்டுகளாக
அணுவுலை ஆராய்ச்சி மையத்தில் பணிபுரிந்த கூறுகிறீர்கள். அணுவுலை என்றாலே மக்களுக்கு ஒரு விதமான அச்சம் இருக்கிறது. அதாவது கதிர்வீச்சு அவர்களை தாக்கி உடலில் பலவிதமான உபாதைகள் உருவாக்கி நோய்கள் உருவாகும், குறிப்பாக கேன்சர் உருவாகும் என்ற பயம் இருக்கிறது. எனக்கு வயது 71. நான் என்னுடைய 25 வயதிலிருந்து 60 வயது வரை இந்திரா காந்தி அணு ஆய்வு மையத்தில் பணிபுரிந்திருக்கிறேன். சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வசதிக்காக உருவாக்கப்பட்ட சோதனை கூடங்கள் எல்லாவற்றிலும் 3 விதமான முறையில் கதிரியக்க பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பச்சை பகுதி, மஞ்சள் பகுதி மற்றும் சிவப்பு பகுதி என்று அந்தந்த பகுதியில் பணிபுரிவர்களுக்கு என்று பாதுகாப்பு உடைகள் அணிவிக்கப்பட்டு அதற்கு பின்புதான் அந்தந்த தொழில்நுட்ப தொழிலாளர்கள் துவங்கி பெரிய பொறியாளர்கள் வரை அந்த ஆய்வகங்களில் பணிபுரிவார்கள். அவர்கள் மீது ஏற்றப்படும் கதிர்வீச்சேற்றம் இர்ரேடியேஷன் டோஸ் எவ்வளவு இருக்கிறது என்பதை கணிப்பதற்காக ஒரு பேட்ச் கொடுக்கப்படும். அந்த பேட்ச் காரியத்தினால் உருவாக்கப்பட்டது. இந்த நேரத்தில் நான் உங்களிடம் கூற வேண்டுவது என்னவென்றால், ஒரு உயிருள்ள எந்த ஒரு உயிர் ஜந்துவை எடுத்தாலும் அதன் மீது 1 மில்லிராட் என்று கூறக்கூடிய ரேடியேஷன் டோஸுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டால் மட்டுமே நோய்கள் உண்டாக்கப்படும். ஆக அந்த நோய்கள் உண்டாக்கப்படும் 1 மில்லிராட் என்பதை விட 10ல் 1 பங்கு 0.1 மில்லிராட் தான் அனைவருக்கும் கிடைக்க தகுந்த மாதிரி பாதுகாப்புடன் பணிபுரிகிறார்கள். பச்சை பகுதியில் பணிபுரிந்த என் போன்றவர்களுக்கு சாதாரணமான சோதனை சாலையில் பயன்படுத்தப்படும் லேப் கோட் என்று சொல்வார்களே, அது மாத்திரம் போட்டுக் கொண்டாலே போதும். ஆனால் எல்லோ பகுதியில் செல்பவர்களுக்கென்று அதுக்கென்று சிறப்பான தனி உடை உண்டு. சிவப்பு பகுதியில் செல்வதற்கு சிறப்பான தனி உடை உண்டு. ஒவ்வொரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு செல்வதற்கு முன்பாக அவர்கள் காற்று மூலம் நன்றாக கழுவப்படுவார்கள். ஏர் வாஷ் என்பது செய்யப்படும். ஏர் வாஷ் எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும், எந்த மாதிரியான வேகத்துடன் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் உரிமையான முறையில் செய்யப்படுவதனால் பணிபுரிந்துவிட்டு வீட்டிற்கு வருவதற்கு முன்பும் இந்த கதிரேற்றம் சம்பந்தமான தகவல்கள் இருக்கின்றன. நான் 35 வயது வரை வேலை பார்த்திருக்கிறேன். எனக்கு ஆரோக்கியமான நிலையில்தான் நான் இருக்கிறேன். என் குடும்பத்தில் என் மனைவி நன்றாகத்தான் இருக்கிறார்கள். அதாவது கதிரியக்கத்தினால் வரப்பட்ட நோய் எதுவும் வந்ததில்லை. கதிர்வீச்சேற்றம் என்பது இந்த அணு உலைகள் உருவாவதற்கு முன்பே இந்த அண்டத்தில் சூரிய மண்டலம் உருவானது நாளிலிருந்தே வந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு அணு உலைகள் மற்றும் கதிரியக்க பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது மேடம் குயிரி அவர்கள் போது உங்களுக்கே நன்றாக தெரியும். அது 18ஆம் நூற்றாண்டில் தான் கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கதிரியக்க பொருள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே மக்களுக்கு கேன்சர் போன்ற நோய்கள் இருந்தன. அவையெல்லாம் கதிர்வீச்சு மூலம் கிடைக்கப்பட்டது என்று மருத்துவர்களுக்கும் தெரியும். ஆக அந்த கதிர்வீச்சு எங்கிருந்து வந்து என்றால் சோலார் ரேடியேஷனில் இருந்து வருகிறது. ஆக இயற்கை கதிர்வீச்சு என்று சொல்வார்கள். அதை பேக்ரவுண்ட் ரேடியேஷன் என்று சொல்வார்கள். பின்னிலையில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சு என்று சொல்வார்கள். பின்னிலையில் கதிர்வீச்சு குழந்தையாக நாம் பிறந்த நாளிலிருந்து இறக்கும் நாள் வரைக்கும் அனைவருக்கும் மனிதன் மட்டுமல்லாத எல்லா உயிர் ஜந்துக்களும் பெற்ற வண்ணம் இருக்கின்றன. உயிரற்ற பொருட்களும் பெற்ற வண்ணம் இருக்கின்றன. உயிரற்ற பொருட்கள் அது மூலம் பெறுவதனால் அதற்கு என்று உரிய வலிமை கிடைக்கிறது. அதற்கு பெயர் ரேடியேஷன் ஸ்ட்ரெங்தனிங் என்று பெயர், இல்லாட்ட ரேடியேஷன் ஹார்டனிங் என்று பெயர். ரேடியேஷன் என்ற கதிர்வீச்சு சாதாரணமாக தீப்பிழம்பிலிருந்து கூட வருகிறது என்பதை அனைவரும் அறிவார்கள். ஆகையினால் சாதாரணமாக அணு உலையில் மற்றும் கிடைக்கக்கூடிய கதிரியக்க பொருட்களிலிருந்து வரக்கூடிய கதிரியக்கத்தினால் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள் என்ற கூற்று 100க்கு 100 பொய்யானது. ஏனென்றால் நீங்கள் ப்ராபபிலிட்டி மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நிகழ்தகவு மற்றும்
புள்ளி விவரவியல்கள் பிரகாரம் பார்த்தீர்கள் என்றால் இந்த பேக்ரவுண்ட் கதிரியக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதிகமாக இருந்திருக்கிறார்களே ஒழிய, உதாரணத்திற்கு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கத்தின் அருகில் இருந்தால் அங்கு உங்களுக்கு வெப்ப கதிர்வீச்சு உங்கள் மீது விழும். அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அநேகருக்கு கார்பன் கேன்சர் வந்திருக்கிறது. அதற்கு பெயர் கார்பன் கேன்சர் முக்கியமாக நுரையீரலை பாதிக்கப்படுவதால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நுரையீரல் பிளாக் நுரையீரல், கருப்பு நுரையீரல் என்றே கூறப்படுகிறது. நான் சொன்னேன், புள்ளி விவரங்கள் பிரகாரம் பார்க்கும் பொழுது எப்பொழுது நான் ஆரம்பத்திலே என்னுடைய உரையில் நான் கூறியது என்னவென்றால், ஒரு மின்சாரம் தயாரிப்பதற்கு உண்டான இரு பிரிவுகளில் உலகம் முழுவதும் ஒப்பிட்டு பார்ப்பது என்றால், நிலக்கரி மூலம் கிடைக்கக்கூடிய மின்சாரம், அணு உலையிலிருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரம் இரண்டே ஒப்பிடுகிறார்கள். நிலக்கரியிலிருந்து மின்சாரம் கிடைப்பவர்கள் மூலம் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அணு உலையிலிருந்து பாதிக்கப்படும் எண்ணிக்கையைப் போல 10 மடங்கு என்று அகில உலகில் உள்ள அறிவியல் நிறுவனங்கள் நிரூபித்துள்ளன. புள்ளி விவரங்களும் உள்ளன. ஆகையால் அணு உலையில் பணிபுரிவதனாலோ இல்லைனா அணு உலையிலிருந்து வெளிவரும் கதிர்வீச்சினாலோ சுற்று வட்டாரம் முழுவதும் பாதிக்கப்படும் என்று மக்களை அச்சமுறுத்தும் கூற்று முழுவதும் பொய்யானது. யாவரும் அச்சமுற வேண்டாம். அதற்கு நானே ஓர் உதாரணம். இப்போதும் 71 வயது ஆரோக்கியமாக இருக்கின்றேன். இது சம்பந்தமான அணுக்கரு உலை நிறைய அருகில் இருப்பவர்களுக்கு கதிரியக்கத்தால் வரும் கதிர்வீச்சு ஆரோக்கிய குறைவை உண்டாக்குவதும் என்பதை நீங்கள் கண்டு பயப்பட வேண்டாம் என்பதற்கு என்னால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள அணுக்கரு ஆற்றலை தேர்ந்தெடுத்தல் என்ற புஸ்தகம் 2020 வெளியிடப்பட்டது. இந்த புஸ்தகத்தை எழுதியவர் பெர்னால்டு எல் கோஹன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். அவர் பிட்ஸ்பர்க் யூனிவர்சிட்டியில் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்டின் தலைவராக இருந்திருக்கிறார். இந்த புஸ்தகத்தில் அநேக இடங்களில் பொதுமக்கள் ஏன் கதிரியக்கத்தை பற்றி அச்சமுற வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். முக்கியமாக அதில் உள்ள அத்தியாயம் 5 மற்றும் அத்தியாயம் 6, அத்தியாயம் 7 கதிர்வீச்சு எவ்வாறு ஆபத்தானது, அச்சந்தர்ம அணு உலை உருகி விழுதல், செர்னோபில் விபத்து அது நிகழ முடியுமா, ஆபத்தை பெறுதல் என்பவற்றில் உரிய முறையில் நிகழ்தகவு அடிப்படையில் புள்ளி விவரங்கள் எடுத்து பல கணக்கீடுகளும் கொடுத்துள்ளார். இதை இயற்பியல் படிக்கும் மாணவர்கள் புரிந்து கொண்டு சுற்றுமுற்றும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அணுக்கரு ஆலை மூலம் பெறும் மின்சாரமானது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை கூறி, சுற்றுச்சூழல் பாதிக்காது, நோய் எதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ரிக்வெஸ்ட் நான் இங்கு வைத்துக் கொள்கிறேன். இத்துடன் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடை அளித்துவிட்டேன் என்று நான் நம்புகிறேன். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம்.